நான் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தும் என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் எவ்வளோ கஷ்டமாக முயற்சி செஞ்சாலும் என்னால் முடியல அதை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, no matter how hard I tried, I couldn't do. No matter how hard I tried, I couldn't do. No matter how hard I tried அப்படின்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தாலும் ட்ரை பண்ணியிருந்தாலும் I couldn't do அப்படின்னா என்னால் பண்ண முடியலை. ஓகேவா? No matter how hard I tried, I couldn't do. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறான். அவன் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, he has been looking for a job for a long time. He has been looking for a job for a long time. இங்கே ஏன் has been ing யூஸ் பண்ணியிருக்கோன்னா, முன்னிலேருந்து தேட ஆரம்பித்தான், இப்போ வரையும் தேடிட்டு தான் இருக்கான். ஸோ பாஸ்ட் டென்ஸில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ வரையும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம has been ing யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ he has been looking for a job for a long time அப்படின்னா ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நாம் அனைவரும் ஒன்றாக செல்லலாமா, நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, ஷால் வி கோ டுகெதர். ஷால் வி கோ டுகெதர். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக. ஓகேவா? ஷால் வி கோ அப்படின்னா நம்ம போகலாமா, ஷால் வி கோ டுகெதர் அப்படின்னா நம்ம ஒன்றா போகலாமா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் எல்லோரும் ஒன்றாக சென்றால் நானும் வருவேன். நம்ம எல்லோரும் ஒன்றா போகிற மாதிரி இருந்தால் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, if we all go together, I will come too. If we all go together, I will come too. If we all go together, நம்ம எல்லாரும் ஒன்றா போனால் I will come too, நானும் வருவேன். நானும் அப்படிங்கிறதுக்கு அங்கே டூ, TOO. ஓகேவா? I will come too. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்நேரத்தில் அவள் ஆஃபீஸில் இருப்பாள். இந்நேரத்துக்கு அவள் ஆஃபீஸில் இருந்தாலும் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, she may be in the office at this time. She may be in the office at this time. She may be in the office. அவள் ஆஃபீஸில் இருந்தாலும் இருப்பா. at this time அப்படின்னா இந்நேரத்துக்கு. She may be in the office at this time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னுடைய ஃபோன் மீது உட்கார்ந்திருக்கிறாய். நீ என்னோட ஃபோன் மேலே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, you are sitting on my phone. You are sitting on my phone. You are sitting அப்படின்னா நீ உட்காந்துட்ருக்க எங்கே, என் ஃபோன் மேலே. on my phone. You are sitting on my phone. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னுடன் பேசினால் உனக்கு என்ன ஆகும், உனக்கு என்ன நடக்கும். நீ என்கிட்ட பேசினா உனக்கு என்ன நடக்கும், உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, வாட் வில் ஹேப்பன் டு யூ இஃப் யூ டாக் டு மீ. வாட் வில் ஹேப்பன் டு யூ இஃப் யூ டாக் டு மீ. வாட் வில் ஹேப்பன் டு யூ, உனக்கு என்ன நடக்கும், என்ன ஆகும். எது? இஃப் யூ டாக் டு மீ, நீ என்கிட்ட பேசுனா. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்றால் நான் உன்னுடன் பேசலாமா. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ டாக் டு யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ டாக் டு யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ டாக் டு யூ, நான் உங்ககிட்ட பேசலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னுடன் பேசுவதற்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்கிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, do you have any problem to talk to me. Do you have any problem to talk to me. Do you have any problem அப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனையா. எதுக்கு? to talk to me, என்கிட்ட பேசுகிறதுக்கு. do you have any problem to talk to me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சீக்கிரமாக செய். நீ என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமாக செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. do what you have to do quickly. do what you have to do quickly. do அப்படின்னா செய். என்ன செய்யணும்? what you have to do, நீ என்ன பண்ணணுமோ அதை செய். quickly அப்படின்னா சீக்கிரமாக. do what you have to do quickly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை சீக்கிரமாக செய். நீ என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமாக செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. ஸோ செய் அப்படின்னா do. ஸோ do நீ என்ன செய்யணுமோ, வாட் யூ டூ, நீ என்ன செய்யணுமோ அதை செய். சீக்கிரமாக அப்படிங்கிறதுக்கு quickly. do what you do quickly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று யாருக்குமே தெரியாது. அவள் என்ன செஞ்சிட்ருக்கான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. no one knows what she is doing. no one knows what she is doing. no one knows அப்படின்னா யாருக்குமே தெரியாது. என்னது? what she is doing, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? ஒன்லி காட் நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். ஒன்லி காட் நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். ஒன்லி காட் நோஸ் அப்படின்னா கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னது? வாட் ஷீ இஸ் டூயிங், அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? உன்னுடைய படிப்பில் முதலில் கவனம் செலுத்து. உன்னோட படிப்பில் ஃபஸ்ட்டு கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட். ஃபோக்கஸ் அப்படின்னா கவனம் செலுத்துறது, ஓகேவா? ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னா உன் படிப்பில் கவனம் செலுத்து. ஃபஸ்ட்டுனா முதல்ல உன் படிப்பில் கவனம் செலுத்து. லாஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ படிப்பை தவிர மற்ற அனைத்திலும் கவனம் செலுத்துகிறாய். இப்போ சொல்லுவாங்களா, படிப்பை தவிர மற்ற எல்லாத்துலேயும் நீ கவனம் செலுத்துகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் எவ்ரி திங் எக்ஸப்ட் ஸ்டடீஸ். யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் எவ்ரி திங் எக்ஸப்ட் ஸ்டடீஸ். யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் எவ்ரி திங் அப்படின்னா உன்னோட கவனம் எல்லாத்துலேயும் இருக்குது, எக்ஸப்ட் ஸ்டடீஸ், படிப்பை தவிர, ஓகேவா? ஸோ கோபப்படாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ ஏன் அப்படி சொன்னாய், நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, why did you say like that? why did you say like that? இங்கே ஏன் did யூஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம past tense பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் why did you say like that? நீ ஏன் அப்படி சொன்ன, ஓகேவா? என்னால் டிவி பார்க்காமல் இருக்க முடியாது. என்னால் டிவி பார்க்காம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, I can't help watching TV. I can't help வாட்சிங் டிவி. இங்கே வந்து காண்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும்னா இருக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு காண்ட் ஹெல்ப் அப்படின்னு போட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உனக்கு நான் உதவி செய்வேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐல் ஹெல்ப் யூ ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஐல் ஹெல்ப் யூ ஆஸ் மச் அஸ் ஐ கேன். ஐல் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். ஆஸ் மச்சஸ் அப்படின்னா ஆஸ் மச்சஸ் ஐ கேன் அப்படின்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, ஓகேவா? ஐல் ஹெல்ப் யூ ஆஸ் மச்சஸ் ஐ கேன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்கு தோழியாக கிடைத்ததற்கு எனக்கு மிகவும் சந்தோஷம். நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட். ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட். ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் வந்து எனக்கு சந்தோஷம், நான் சந்தோஷமாக இருக்கேன். எதுக்கு? டு ஹாவ் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட். ஒன்று என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு, நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு, நீ என் ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு, ஓகேவா? இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா, ஐ எம் கிளாட் டு ஹாவ் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட். ஐ எம் கிளாட் அப்படின்னாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் தூங்கும்போது உருண்டு பிறண்டு படுப்பாள். அவள் தூங்குறப்ப இங்கேயும் அங்கேயும் உருண்டு பிறண்டு படுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, she tosses and turns while sleeping. She tosses and turns while sleeping. Tosses and turns அப்படின்னா உருண்டு பிறண்டு படுக்கிறது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இல்லாமல் போட்டியை ஆரம்பிக்காதே. நான் வரத்துக்கு முன்னாடி போட்டி ஆரம்பிச்சிடாதீங்க, நான் வரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்டார்ட் த கான்டெஸ்ட் வித்தவுட் மீ. டோன்ட் ஸ்டார்ட் த கான்டெஸ்ட் வித்தவுட் மீ. டோன்ட் ஸ்டார்ட் அப்படின்னா ஆரம்பிச்சிடாதீங்க. எதை? கான்டெஸ்ட்னா போட்டி. போட்டிக்கு இன்னொரு வேர்டு இருக்குது, அது என்னென்னா காம்படிஷன், ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்டார்ட் த கான்டெஸ்ட் வித்தவுட் மீ. வித்தவுட் மீனா நான் இல்லாமல். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவளை ரசிக்கிறேன். நான் அவளை ரசிக்கிறேன். என்ன அப்படி அவளை ரசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ரசிக்கிறதுக்கு அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்க்கலாம். ஐ அட்மையர் ஹர். ஐ அட்மையர் ஹர். அட்மையர் அப்படின்னா ரசிக்கிறது, ஓகேவா? ஐ அட்மையர் ஹர். நான் அவளை ரசிக்கிறேன். ஹர்னா அவளை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்னுடைய நண்பனை சந்தித்து ரொம்ப நாள் ஆகிறது. நான் என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா மை ஃப்ரெண்ட். இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ சா மை ஃப்ரெண்ட். இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எதுக்கு? சின்ஸ் ஐ சா மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டை பார்த்ததுலேருந்து இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, எனக்கு மூச்சு விடுவதற்கு கடினமாக இருக்கிறது. எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹாவ் ட்ரபிள் ப்ரீதிங். ஐ ஹாவ் ட்ரபிள் ப்ரீதிங். ப்ரீதிங்னா மூச்சு விடுறது, ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் ட்ரபிள் அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஐ ஹாவ் ட்ரபிள் ப்ரீதிங். எனக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனையாக இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நீ காஃபி குடிப்பதற்குள் அவள் இங்கு வந்து விடுவாள். நீ இந்த காஃபியை குடிக்கிறதுக்குள்ளே அவள் இங்கே வந்துடுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா she will come here by the time you drink your coffee. She will come here by the time you drink your coffee. She will come here அப்படின்னா அவள் இங்கே வந்துடுவா. எப்போ? by the time, அந்த டைம்குள்ளே, எந்த டைம்குள்ளே? யூ ட்ரிங்க் யோர் காஃபி, நீ உன் காஃபியை குடிக்கிறதுக்குள்ளே, நீ குடிக்கிற டயத்துக்குள்ளே அவள் இங்கே வந்துடுவா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாத்திரம் கீழே விழும் சத்தம் எனக்கு கேட்டது. அந்த பாத்திரம் கீழே விழுற சத்தம் நான் கேட்டேன், எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? ஐ ஹர்ட் த வெசல் ஹிட் த ஃப்ளோர். ஐ ஹர்ட் த வெசல் ஹிட் த ஃப்ளோர். ஐ ஹர்ட் அப்படின்னா நான் கேட்டேன், எனக்கு கேட்டுச்சு. என்னது? த வெசல், வெசல்னா பாத்திரம். த வெசல் ஹிட் த ஃப்ளோர், கீழே விழுற சத்தம், தரையில் விழுற சத்தம். ஃப்ளோர்னா தரை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப அலட்டிக்காத, ரொம்ப அலட்டிக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி ஃப்ளாஷி. டோன்ட் பி ஃப்ளாஷி. ஃப்ளாஷி அப்படின்னா அலட்டிக்கிறது. டோன்ட் பி ஃப்ளாஷி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாட்டை சிந்தாமல் சாப்பிடு. அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்களே சாப்பாடை சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். eat your food without spilling. eat your food without spilling. eat your food அப்படின்னா உன்னோட சாப்பாடை சாப்பிடு. எப்படி? without spilling, கீழே விழாமல். ஓகேவா? கீழே போடாமல், சிந்தாமல். eat your food without spilling. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். போக போக அதுவே உனக்கு பழகிவிடும். போக போக அதுவே பழகிடும். காலம் போக போக உனக்கு அதே பழகிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் வித் டைம். யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் வித் டைம். யூ வில் கெட் யூஸ்ட் டு இட் அப்படின்னா நீ வந்து பழகிடுவ. வித் டைம் அப்படின்னா போக போக, டைம் ஆக ஆக. ஓகேவா? யூ வில் கெட் யூஸ்ட் டு அப்படின்னா பழகிறது, ஒரு விஷயத்துக்கு பழகிறதுக்கு கெட் யூஸ்ட் டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிவியை கம்மியாக பார். ரொம்ப டிவி பார்க்காத, கம்மியாக டிவி பார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா வாட்ச் லெஸ் டிவி. சிம்பிள். வாட்ச் லெஸ் டிவி. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் போதையில் இருந்ததால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் போதையில் இருந்ததுனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் பிகாஸ் ஐ வாஸ் ஹை. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் பிகாஸ் ஐ வாஸ் ஹை. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ரிமெம்பர்னால் ஞாபகம் இருக்கிறது. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் எனிதிங், ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் அப்படின்னா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. பிகாஸ் அப்படின்னா ஏன்னா. ஐ வாஸ் ஹை. ஐ வாஸ் ஹை அப்படின்னா நான் வந்து போதையாக இருந்ததுனால, அதுக்கு ஐ வாஸ் ஹை. ஓகேவா? ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் பிகாஸ் ஐ வாஸ் ஹை. என்னால் அங்கு போக முடியும், என்னால் அங்கு போக முடியாது. ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸுமே, இது ரெண்டையுமே எப்படி சொல்லணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.